Hi friends, welcome to Chennai food. முட்டையை பயன்படுத்தி நம்ம பலவிதமான ரெசிபி செய்வோங்க. எது செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே முட்டையை பயன்படுத்தி புதுவிதமான ரெசிபி மிகவும் சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். 2 கிராம்பு அதையும் போட்டுக்கிறேன். கிராம்பு பிரியாணி இலை பொரியட்டும். பிரியாணி இலையும் கிராம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நான் ஒரு பச்சை மிளகாயை 4ஆக பிளந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா நிறம் மாற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லாவே நிறம் மாறிடுச்சுங்க. நல்லா வதங்கியிருக்குது. இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதை எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 3 பெரிய தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக சீக்கிரமாக வதங்கிறதுக்காகவும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். தக்காளி நல்லா இழையாக இருக்கணும், அந்த அளவுக்கு வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா இழையாக வதங்கிடுச்சுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கிட்டத்தட்ட 400 ml அளவுக்கு சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் உடச்சி வச்சுருக்கிற இந்த முட்டையை ஒன்றா எடுத்து நம்ம இந்த குழம்புல ஊற்ற போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக உடச்சி ஊற்றும் பொழுது சில முட்டைகளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு எல்லாமே கலங்கி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். மஞ்சள் கரு கலங்கி இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. மஞ்சள் கரு கலங்காமல் தான் நம்ம ஊற்றணும். இப்போ ஒவ்வொரு முட்டையாக குழம்புல ஊற்றிக்கிறேன். பொறுமையாக இறக்கிட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுடலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். அது வரைக்கும் நீங்கள் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கருலாம் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. சப்போஸ் மஞ்சள் கரு வேகாமல் பச்சையாக இருந்ததுன்னா இன்னும் 2-3 நிமிஷம் மூடி போட்டு விடுங்க. இப்போ எனக்கு நல்லாவே வெந்திருக்குது. நான் திருப்பி விட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற கரண்டியை பயன்படுத்திக்கிட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆன உடனே நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேங்க. முட்டை எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. 5 முட்டையுமே நமக்கு தனித்தனியாக கிடச்சிருக்கு பாருங்கள், அந்த குழம்போடு சேர்ந்து. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி சேர்த்து விட்டோம். கொத்தமல்லி தூவிட்டு ரொம்ப கலக்க வேண்டாங்க. நம்ம அள்ளி சாப்பிடும் பொழுது அந்த கொத்தமல்லியோடு சேர்ந்து நமக்கு மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு சாப்பிட கிடைக்கும். அதனால் முட்டை சேர்த்துருக்கிறதுனால நம்ம சும்மா போட்டு கலக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான முட்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு நம்ம செஞ்சுருக்கோம். சாதாரணமாக முட்டையை உடச்சி ஊற்றினா முட்டை கலங்கிடுமோ, முட்டை வாசனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. அதுக்காகவே உடச்சி ஊற்ற மாட்டாங்க, வேக வச்சு செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி செய்யும் பொழுது குழம்பு
சூப்பராக இருக்குங்க. அந்த முட்டையில் உப்பு காரம்லாம் நல்லாவே ஏறிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். ஒரு தட்டு சாதம் இருந்தால் கூட பத்தாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை பயன்படுத்தி மிகவும் சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.